ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா இலக்கியா. என்னோட ஹஸ்பண்ட் வந்து சுரேஷ்குமார். அவங்க வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு வந்து 2 கேர்ள் பேபி இருக்காங்க. ஒரு பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கா. அவள் பேர் ஜெய்ஷிகா. செகண்ட் பேபி வந்து தன்ஷிகா. கொஞ்சம் துரு துரு வாலு பொண்ணு. அவளுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆம், எனக்கு வந்து ரொம்ப நாளா நம்மளும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தோணிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் மேரேஜ் ஆகி வந்தேன். ஸோ மேரேஜ் ஆகி வந்து ஸோ ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தனியாக வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நாங்கள் மட்டும் தனியாக தான் வந்தோம். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. சரி நம்ம போயிட்டு ஸோ கோச்சிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக வந்து பெங்களூருக்குள்ள ஸ்டே பண்ணோம். ஸோ வந்து ஒரு 4 டேஸ்ல எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ போச்சுடா, நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூல ஜாபுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் கோச்சிங் போகலாம். ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தா நம்மளுக்கு ஒரே தலை சுத்து, ஒரே வாமிட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ க்ளோஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 இயர் ஃபுல்லாவே வாமிட்டு, தலை சுத்தல், மயக்கம் இப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு அப்புறம் 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. 1 இயர் கம்ப்ளீட் ஆனோடனே பாப்பா பிறந்துட்டா. பாப்பா பிறந்ததும் நம்ம போய் அம்மா வீட்டுல ஸ்டே பண்ணியாச்சு. அங்க போய் இருந்தாச்சு. அங்க இருந்துட்டு திரும்ப பேக் டு வந்தா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு வெயிட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் ஏறணும்னு ஓடுறா, நல்லா ஓடு ஓடுன்னு ஓடி வெயிட் லாஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 85 kg ஆயிட்டேன். ஸோ பாப்பா பிறக்கும் போது நான் வந்து ஒரு 65 kg தான் இருந்தேன். பாப்பா பிறந்து 1 இயருக்கு அப்புறமேட்டு வந்து நான் வந்து 85 kg ஆயிட்டேன். சரி வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான் வெயிட் லாஸ் ஓடி 1 இயர்ல 60 kg வந்தேன். அப்புறம் முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து இப்போ மணிவாக்கத்தில் இருக்கோம். ஸோ மணிவாக்கத்துக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்காக வந்தோம். ஸ்கூல் நியர்லேயே ஒரு வீடு எடுத்து வந்தாச்சா. வந்து இங்கே வந்து லைஃப் எல்லாம் செட்டில் ஆகி நம்ம குழந்தைங்களோட லைஃபுக்காக கொஞ்சம் ஸ்கூலுக்காக அவளுக்கு ஹோம் சொல்லி கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவளுக்கு செகண்ட் பேபி கன்சீவ் ஆயிட்டேன். செகண்ட் பேபிக்கு வந்து எனக்கு தலை சுத்தல், வாமிட் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன யோசிச்சிட்டேன்னா, நம்ம ஒண்ணுமே சாப்பிட கிடையாது ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஸோ இந்த 2வது பேபிக்காவது நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிடணும். ஏன்னா அந்த கன்சீவா இருக்க டயத்துல தானே எல்லாரும் எல்லாமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட ஆரம்பிச்சும் நான் குழந்தை பிறந்துட்டு 63 kg வந்துட்டேன். வெயிட்லாம் சடனா லாஸ் ஆயிடுச்சு. பட் என்னன்னா பாப்பா வந்து அம்மா வந்து இங்க வந்து பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாடெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா நேட்டிவ் போயிட்டாங்க. நேட்டிவ் போனதுக்கு அப்புறம் 4 மந்த்துக்கு அப்புறமேட்டு நாங்களும் அங்க போயிட்டோம். அங்க போனா சாப்பிடவே மாட்டேன். ஒன்லி பால் மட்டும் 3 வேளைக்கு குடிப்பேன். குடிக்க ஆரம்பிச்சா படபடபடபடான்னு வெயிட் ஏறி வந்துருச்சு. ஐயையோ! என்னடா பண்றதுன்னு யோசிச்சா ஒண்ணும் முடியல. சரி, இந்த நம்ம 26லயாவது வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாச்சு. எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச எதையாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னோட ஆசை எல்லாமே முடிஞ்சிச்சு. சரி இப்ப பாப்பா கொஞ்சம் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப துரு துரு வாழ பொண்ணு. ஸோ அவளை தூங்குற டயத்துல நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் ஒரு சேனல் இப்போதான் 26ல என்னோட ரெசல்யூஷன் கூட வச்சுக்கோங்க. வெயிட் லாஸும் இதுவும் என்னோட ரெசல்யூஷன். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு வந்து 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் என்னோட நேட்டிவ் வந்து சிவகங்கை. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி எங்க கூட பேச மாட்டாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தனியாக தான் இருக்கோம். ஸோ நானு, என் வீட்டுக்காரு, என்னோட 2 குட்டீஸ். ஸோ எங்க 4 பேரோட அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போறீங்க. அதை வந்து நான் டெய்லி விலாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எனக்கு குக்கிங் மேல ரொம்ப பிரியம் வந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப அப்பா செல்லம். ஸோ அப்பா செல்லம்ன்றதுனால குக்கிங்கே எனக்கு பண்ண தெரியாது. எதுவுமே கிடையாது. நான் குக்கிங்ல 0. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, எங்க கல்யாணம் ஆகி வந்த வீட்ல எனக்கு குக் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. சரி நம்ம விடவே கூடாதுடா. எப்படியாவது இந்த குக்கிங்கை கத்துக்கிட்டே தீரணும்டா அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன்.
நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுல இருந்து நான் கத்துக்கிட்டு நிறைய பண்ணுவேன். எந்த ஒரு ஃபுட்டு நீங்க செய் அப்படின்னு சொன்னாலும் என்னால செய்ய முடிகிற அளவுக்கு நான் நிறைய விஷயங்கள் கத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த குக்கிங் மேல வந்து ஒரு பெரிய லவ் வந்துருச்சு. ஏன்னா உனக்கு இது தெரியலன்னு நம்மள சொல்லி சொல்லி காமிச்சாங்களா, அப்போ அவங்க முன்னாடியே இவ இதுல பெஸ்ட் அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கணும். ஸோ அதுக்காக நான் குக்கிங் வந்து கத்துக்கிட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு குக்கிங் இதை என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணுவோம், இதை எப்படி ஹெல்த்தியா பண்ணலாம், அதை எப்படி ஹெல்த்தியா பண்ணலாம், என் மண்டை ஃபுல்லா குக்கிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதையே வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விளாக்ல என்னால முடிஞ்ச அளவு கொஞ்சமா குக் பண்ணி போடுறேன். அப்புறம் என் 2 பொண்ணுங்களோட அட்ராசிட்டிஸ், நாங்க எங்க போறோம், என்ன பண்றோம், எங்க லைஃப்ல நாங்க 4 பேரும் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றத ஒரு விளாகா எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நான் புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் 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 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சின்னதா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் மறக்காம பதில் சொல்றேன். என்னோட பேரு இலக்கியா. எனக்கு 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு. நான் சிவகங்கை. ஓகே, பாய்.